வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன வலிமை திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற தாத்தா காசிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வாட்டிக்கு தனியாக போய் உட்காந்துறாரு. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க பார்த்து ரிட்டன் கூட்டு தராங்க. இருங்க தாத்தா பொறுமையா இருங்க, நாங்களே சேர்ந்து கூட்டு போறோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. தவிர தாத்தாவோட ஆசையை எவ்வளவு நிறைவேற்ற மாட்டேங்கிறான். இந்த கடத்துல ஹீரோ வந்து ஒரு பொண்ணு பாக்குறாங்க. கல்யாணம் வரைக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த வந்து நின்று போயிருது. ஸோ ஹீரோ அப்செட்டா இருக்கிறாரு. 2 வாரம் லீவ் போடுறாரு. ஸோ தாத்தா நான் உன்னை கூட்டு போறேன் காசிக்கு, யாரெல்லாம் வரீங்களா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபேமிலியா சேர்ந்து அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே சேர்ந்து காசிக்கு வந்து தாத்தா வந்து கூட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு இவங்களோட காசி யாத்திரை நிறைவடைஞ்சதா இல்லையா, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்களா இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கவே முடியாது. ஆம்பளே அந்த காசிக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த அத்தனை பேருமே வந்து ரொம்ப சூப்பரான நடிப்பு வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. முக்கியமா அந்த தாத்தாவோட கதாபாத்திரம் வந்துட்டு நல்லாவே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த எமோஷன் அப்படிங்கிறது சின்னதா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சாவர இடத்துல வந்துட்டு ஒரு லைட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமேட்டு காசியில வந்து தாத்தாவை தேடுறது, அதுக்கப்புறமேட்டு நடந்து இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், திரும்ப வந்துட்டு கிளைமேக்ஸ்ல இவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த படமும் வந்துட்டு ரசிக்கும்படியா வந்துட்டு அமைச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். நான் இந்த படத்துல ரொம்ப ரசிச்சு பார்த்த காட்சிகள் வந்தீங்கன்னா, ட்ரெயின் வந்துட்டு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல காஃபி வாங்கிறதுக்காக இறங்கியிருப்பாரு. அப்போ அவரோட வைஃப் கை கொடுத்துருவாங்க, வாங்க ட்ரெயின்ல இறங்கிட்டு அவங்களையும் தூக்கி இவங்க வெளியே போற அந்த ஸ்லோ மோஷன் சாட் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. அதை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலி வரும். அந்த தாத்தா மட்டும் ட்ரெயின்ல போயிருப்பாரு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒவ்வொரு ஜேர்னி, அதுக்கப்புறமேட்டு ஒரு பஸ் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வண்டி ஏறுவாங்க. ஸோ அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து இவங்க காசிக்கு போறதே வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அப்போ அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து காணாம போகுது, தாத்தா தேடுற விஷயங்கள், தாத்தா வந்துட்டு இறந்துட்டான்னு நினைச்சு இவங்க பண்ணக்கூடிய லூட்டிகள். ஒரு கூட்டத்துல அப்போ முன்னாடி போயிட்டு இருப்பாரு. பையனுக்கு அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதுனால கூப்பிடணும், ஓய் ஓய் திரும்ப முடியாது, அப்பான்னு கூப்பிடுற அந்த காட்சிகள் வந்துட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி வந்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்ல, ஒரு மாதிரி ஃபீலா இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய நீங்களா யாரு, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் வந்துட்டு ஒரு கேஸ்ல பிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரே ஃபேமிலி தானே, பையனோட போன் வச்சுட்டு உங்க பையனுக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னா அப்பா நம்பர் சேவ் கூட பண்ணிருக்க மாட்டான். சோ அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும். சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காட்சிகள் வந்து ரசிக்கும்படியா வந்து எடுத்திருந்தாங்க. பெருசா எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாம, ஆக்ஷன் பிளாக்ஸ் இல்லாம, சண்டைகள்லாம் இல்லாம அழகான ஒரு படத்தை வந்துட்டு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த வலிமை படத்தை வந்துட்டு உங்க ஃபேமிலியோடய உட்காந்து பாக்குற அளவு வந்துட்டு அமைஞ்சிருந்தது. தமிழ் டப்பிங்குமே வந்துட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட குறைகள் கேட்டீங்க அப்படின்னா, கடைசியா வந்துட்டு தாத்தா ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த முடிவு வந்துட்டு எதுக்காக எடுத்துறீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரதா செய்யுது. பட் இருந்தாலுமே அதை வச்சு ஒரு பண்ணக்கூடிய ஒரு ரோல் பிளே அப்படிங்கிறது அது ஃபன்னா போனதுனால நம்மள வந்துட்டு மறக்க கிடைச்சிட்டாங்க. மத்தபடி பெருசா வந்துட்டு குறைகளும் கிடையாது. படத்தை தாராளமா ஒரு முறை வந்துட்டு பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஸோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விடுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.